வணக்கம் நண்பர்களே. சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான பாசிட்டிவ் தன்னம்பிக்கை பற்றி இன்றைக்கி ஒரு பொன்மொழிகள் அப்படி சொல்லாமே. நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை. நீ விழுந்த போதெல்லாம், கீழே விழுந்தீங்கன்னாக்க தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கை இருக்கு இல்லையா? எந்த கை அப்படி பார்ப்போம் கடைசியில். நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை. மனம் உடைஞ்சிருச்சு, நான் ஒரு பரீட்சை எழுதுனேன், எனக்கு ரிசல்ட் கரெக்டாக வரல, 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு அப்படின்னா மனம் உடைஞ்சிரும் இல்லையா? மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை. பரவாயில்ல, அடுத்த எக்ஸாம் நீ பாஸ் பண்ணிடலாம் அப்படி தட்டி கொடுக்கும் இல்லையா? அந்த கை. தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை. இப்போ நம்ம ஒரு எதிர்பார்த்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை கண்டிப்பாக கிடைச்சுன்னு நினைக்கலாம், கிடைக்கலன்னு வச்சுக்கலே, என்ன நடக்கும்? அப்படியே அழுகையாக தான் வரும் எல்லாத்துக்கும். எனக்கும் தான், நானுமே வேலை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்த்து இன்றைக்கி ரிசல்ட்டை பார்ப்பேன், வராது, ஒரு ரூமில் போய் உட்காந்து அழுவேன். அப்போம்போது எந்த கை கொடுத்துச்சுன்னா என்னுடைய கை தான். எந்த கைன்னு பார்ப்பாங்க தனியாக. தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை, அது வேறு யாரும் கையும் அல்ல. வேறு கையாக இருந்தால் அவங்களுக்கு துடைக்கும், வேறு யாரும் கையும் அல்ல, உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை. இந்த கை நினச்சிட்டிங்களே, இந்த கை கிடையாது. தன்னுடைய தன்னம்பிக்கையினால தான் நம்ம என்ன செஞ்சோமாக்க இதெல்லாம் நம்ம உடைச்சிருந்து வெளியில் வந்தோம். அதை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. அப்போ தன்னம்பிக்கையுள்ள மனிதன் யார் இருக்காங்களோ அவர்களால் மட்டுமே தான் வெற்றி பெற முடியும். அப்போது நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் தன்னம்பிக்கை, மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை. எந்த கை? தன்னம்பிக்கை. தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்களை துடைக்கும் கை எது? நம்பிக்கை. அதை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. அப்போது நம்ம என்ன சொல்கிறாங்க, எந்த சூழ்நிலையும் தன்னம்பிக்கை இழக்காமல் இருந்தமாக்கும் நம்ம வெற்றி பெற முடியும், வெற்றியை நமதாக்க முடியும், வெற்றியால் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். எதனாலனாக்க தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே. வேறு யாரும் கையும் கிடையாது, வேறு யாரும் தன்னம்பிக்கை கிடையாது. தன்னுடைய தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும், ஒவ்வொருடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்துச்சுனாக்க அவர்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொன்மொழியிலிருந்து. சார் நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.